தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிஇ படித்ததாக போலி சான்றிதழ்களுடன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஇ படித்ததாக போலி சான்றிதழ்களுடன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருபாநிதிக்கு போலி சான்றிதழ் கொடுத்த விவகாரம் தொடர்பாக அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்திற்கு நேற்று ஒரு இளைஞர் வந்தார். 2013 மற்றும் 2016 ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்ததாகவும் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இடம்பெயர்வு சான்றிதழ், அதாவது மைக்ரேஷன் சர்டிபிகேட் தேவை என்று அதற்கான விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அந்த இளைஞர் கேட்டார். உடனடியாக அந்த இளைஞர் வைத்திருக்கக்கூடிய சான்றிதழ்களை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அவை அனைத்துமே போலியானவை என்பது தெரிய வந்தது. இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்ததாக அவர் வைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என்பதும் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளராக இருக்கக்கூடிய அதிகாரி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரித்த போது அவர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருபாநிதி என்பது தெரிய வந்தது. அவருக்கு வயது 36. போலி சான்றிதழ்களை 80,000 ரூபாய் கொடுத்து இவர் வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த போலி சான்றிதழை ஆன்லைன் மூலமாக ஒருவரை தொடர்பு கொண்டு அதை பெற்றதாகவும் இவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிக சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வதற்காகவே தான் போலியாக இந்த சான்றிதழ்களை வாங்கியதாகவும் கைதான கிருபாநிதி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கைதான கிருபாநிதியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.